ஃப்ரைட் சிக்கனை விட டேஸ்டான ஒரு ஆயிஸ்டர் மஷ்ரூம் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னையில் மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவிலே இவங்க தான் இந்த டிஷ்ஷை லான்ச் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் ஷாப் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும், ஸோ வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். நீங்கள் அதுக்குள்ளே மறக்காமல் கெட் ராக்கி ஃபீட் பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங் இந்த பன்னீர் பாப்ஸ் எடுத்து நானும் தியா பாப்பாவும் சாப்பிட்டோம். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறான்னு. கண்டிப்பாக கிட்ஸுக்கு அவ்வளோ பிடிக்குன்னே சொல்லுவேன். அடுத்து அப்படியே அவுட்லெட்டோட ஹீரோ ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் எடுத்தேன். நல்லா மொறுன்னு சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. சரின்னு ஒரு பைட்டை போட்டால் டேஸ்ட்டு சும்மா சிக்கனுக்கே டஃப் கொடுக்கும் போல். நிஜமாவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு. அந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ்லேயே ஃப்ரைட் சிக்கன் மாதிரி ஒரு பர்கர் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பர்கரையும் ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. வெஜ் லவராக இருந்தாலும் சரி, நான்வெஜ் லவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான பர்கர். பன்னீர் சீஸ் பஸ்ட் ஓப்பன் பண்ணால் ஃபில்லிங் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி டேங்கி ஃப்ளேவரில் ரொம்ப ஓகேயான டிஷ்னு தான் சொல்லும். பர்சனலாக எனக்கு பிடிக்கல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அர்பன் ஸ்கொயர் போனால் மிஸ் பண்ணாமல் இந்த மஷ்ரூம் மாமா ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஆல்சோ இங்கே வாட்டர் பாட்டில் வாங்காதீங்க. 25 rupees ரொம்ப அதிகம். அண்ட் பில்லும் ரொம்ப அதிகம் தான், ஆனால் ஒர்த் ஃபார் மணி. லாஸ்ட்டாக மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் ஒரு காஃபியை போட்டு நான் கிளம்பிட்டேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. பாய் பாய்.